உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு ஒரு சாங் சூப்பரா விட்டார்ல தலைவர். ஆமா அது தலைவர் வந்து ரொம்ப தளபதி. நாள் ஆச்சு. அந்த பாட்டுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணோம்ல, ஆமா அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான ஒரு அஃபிஷியல் வந்து அவருடைய ஆக்டர் விஜய் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலே வந்து ஓப்பன். அவரோட ஐடியிலேவா? வேற யாரோட என் ஐடியில விடுவாங்க புதுசா? என்னடி பேச்சு பேசுற? அவரோட ஐடியில தாண்டி அவங்க ஒரு சாங் ஏன்னா விடுவாங்க. அவரோட ஐடியை வந்துட்டு நீ பார்த்ததே இல்லைங்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல, அவர் ஏதாவது தெரியாது. சின்னதா ஒரு போஸ்ட் போட்டாலே பயங்கரமா இது அதுக்கே பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த சாங் எப்படி இருக்கு தெரியுமா? ஆ. ஏற்கனவே அந்த சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த சாங் எப்படி இருக்க தெரியல. பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. பார்த்துட்டு வந்துருவோம். அவ விட லைட்டா டிஸ்கஸ் முடியும். ஓகே, போடுங்க போடுங்க போடுங்க. என்ன இது? விசில் அடிக்க ரெடியா? வரலாறு எழுதுக எழுது. ஓ அந்த சின்ன விசில் படக்கலாம் இல்லையா இல்லையா? உங்களுக்கு சின்ன மிஸ் அந்த மாதிரி ஏய் நம்ம தளபதி வாய்ஸ் அவரோட வாய்ஸ். வெற்றி கொடி. செம்மையா இருக்குல்ல? நிரல போட்டு சேர்த்து விசில் சத்தத்துக்கு சேர்த்து ஏன் நல்ல சமையல் லிரிக்ஸ் எழுதிருக்காங்கப்பா. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஏன் சின்னமே செம மாசா கொடுத்துட்டாங்க விசில் சின்னம். பெரிய பிளஸ். ஆமா. வேற எதுவும் கொடுக்காம பணம் மரம் தென்னை மரம் கொடுத்தாங்க. என்ன தேவை? அது எப்படி சொல்லி பணம் மரத்துக்கு போடுகையா நான் கேட்க முடியும். அது ஒரு பெரிய பிளஸ். எவ்வளவு ஆனந்தம். எல்லாமே இழந்து வரேன். இதுக்காக இழந்து வரேன். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. விஜயார் அவர்களுடைய இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கலாம். ஆமா இப்போ இந்த தலைமுறைக்கு நம்ம இதை பார்க்குறோம் இல்ல? பெரிய விஷயம். எம்புட்டு கூட்டம் இருக்கு சாமி. ஏய் செம்மையா இருக்கு.
இந்த பாட்டே நல்ல படத்துல ஒரு மாதிரி செமையா இருக்கு. தன்னந்தனி ஆள் இன்னும் ஏளனமா பாரு. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேர் அப்பா லிரிக்ஸ் அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு விவேகா தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. பாட்டெல்லாம் பெருசு உள்ளது இல்ல? அதான் கேம்பெயின் சாங்ல செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு விஷயம் கரெக்ட். ஓ நான் வரேன். ஓகே. ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இருக்கு, ஒரு முன்னாடி ஃபீமேல் வாய்ஸ் வந்து மெலோடி, அப்படியே மெலடி மாதிரி போயிடுச்சு. மற்றபடி நம்ம தலை இதுவே. ஆமா, இப்போ ரீசெண்டா நான் ஒரு இது பார்த்தேன். உங்க இவரோட தளபதியோட சாங் எதுவுமே போட்டு ஸ்கூல் ஆனுவல் டேல எல்லாம் பிள்ளைங்க போட்டு டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பாடலாம் விடுவாங்க. இது பிரச்சாரம் இவங்களோட ஓன் ஐடியில போறதுனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் வேணா அதெல்லாம் பண்ணலாம். ஸ்கூலுங்கிறது குழந்தைங்க படிச்சுட்டு வர ஸ்டேஜ்ல இது மாதிரிலாம் போடக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. அது ஓகே. ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு பண்ணுற சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பெரிய பாப்புலர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி இதில் வந்துடும். இதில் வந்துடும் புக்கில் பாடப்புத்தகத்தில். இன்னைக்கு எப்படி எம்ஜிஆரை பற்றி படிக்கிறோம், கலைஞரை பற்றி படிக்கிறோம், அண்ணாவை பற்றி படிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. எனிவே எனக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒரு மாற்றம், பெரிய ஒரு மாற்றம் வரணும், அது மிக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் தலைவர் இன்றி இன்னும் 1 மந்த்ல தெரிஞ்சு போயிடும் அந்த மாற்றம் இந்த அளவுக்கு இருக்குங்கிறது. ஆனா அந்த மாற்றம் வராம இருக்கிறதுக்காக எவ்வளவுதான் பண்றாங்க. சான்ஸே கிடையாது. மேபி இந்த இடத்துல வந்து தளபதி இல்லாம வேற யாரும் இருந்தாலும் தெளிக்க ஓடிடுவாங்க. எப்ப முடியலப்பா சாமி, நான் 200 கோடி எங்க இருக்கு, நாங்க லிரிக்ல எல்லாமே அந்த டீடைலிங்கா எல்லாமே எழுந்து வரா லிரிக்ஸ் எல்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன லைன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தனியால வர்றேன் ஏளனமா பாரு, நான் கொஞ்சம் தள்ளி நின்னா 8 கோடி பேர் எனக்கு. அது அல்டிமேட். நல்லவங்க வாழ்றதுக்கு விசில் சத்தம். ஐயோ நல்லா இருந்துச்சு. அல்டிமேட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் காவலர்கள் கையில தான் விசில், திருடங்க போய் சேராது. திருடங்களே இருக்காது, ஏன்னா அவன் மாட்டிடுவான்ல. அதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த டியூன் நல்லா இருக்கு. தளபதியோட வாய்ஸ் செம்மையா இருக்கு. இப்போ நடுவுல அவரோட வாய்ஸ் வச்சிருக்காங்க, எண்டிங்ல வந்துட்டு வருது. நல்லா இருக்கு. பிஸி ஷெட்யூல்லையும் அவர் பாடி இருக்கிறாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அது இன்னைக்கு நினைச்சு பாருங்க. ஆனா இது கொஞ்சம் ரீச் ஆகும். இப்ப அப்படி பார்க்க போனா அவங்க இப்ப ஆளுங்கட்சி அவங்களுமே வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு தானே இது பண்றாங்க. சொல்லப்ப என்னன்னா ஆளுங்கட்சியா இருந்தானா தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அவங்க பாடல, நான் பாடுறதுக்கு சொல்ல வரேன். இல்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு மக்கள் கிட்ட ரீச் பண்றது ஈஸியா இருக்கும்னு பண்றாங்க. அதனால அவருமே ஒரு பாட்டு போட்டு, அது வந்து கட்சிக்காக உள்ள சாங். உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது சொந்த வீட்டுக்காக போட்டதா? இது வந்து கேம்பெயின்காகவே பண்ணது. சரி, எனக்கு ஓவரால் சாங் பிடிச்சிச்சு. அரசியல் இன்னும் நீ நிறைய கத்துக்கணும்ல. எனக்கு நானே எனக்கு ஏதாவது தெரிஞ்சதை வச்சு நான் பேசுற சாமி. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. வேற என்ன சொல்றது, நிறைய சொல்லலாம். இந்த வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஆமா, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்குலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அப்போ கொஞ்சம் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். பாய்.